ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. அதாவது பெருமாளை பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான செல்வ செழிப்புகளும் கிடைப்பதற்கு பெருமாள் வழிபாடு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. கூடவே யமபயம் நீங்குவதற்காகவும் நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காகவும் பெருமாள் வழிபாடு செய்வது அவசியம். அதுவும் புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவோர் அப்படின்றவங்க ஏராளமானவர் காணப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திருத்தலமாக பெருமாள் ஆலயம் காணப்படுது. அந்த வகையில் நீங்கள் நம்ம சேனலோடைய ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பெருமாள் சிரித்து இன்னும் நமக்கு மேலும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்திருக்காரு. இந்த ஒரு வீடியோ காட்சி தாங்க தற்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கறது அப்படிங்கிறது காண கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த வீடியோ காட்சியை பார்த்த நம்ம எல்லாருமே பெருமாளை மனதார வேண்டிக்குவோம். பெருமாளுடைய ஆசி நமக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். கூடவே பெருமாளுக்காக பெருமாளுடைய முக்கிய திருநாமமான கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்திடுவோம். மேலும் இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்த அந்த ஒரு திருத்தலத்தை பற்றியும் பெருமாளை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நாம் எப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பொதுவாகவே திருமால் அல்லது பெருமாள் அப்படின்னு வணங்கக்கூடிய தெய்வம் வைணவ சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க வணங்கக்கூடிய முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சங்க காலத்துல தமிழர்கள் வணங்கிய மாயோன் என்ற கடவுள் தாங்க திருமாலை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. அதாவது சங்க காலத்திற்கு பிறகு ஆழ்வார்கள் மற்றும் வைணவ ஆச்சாரியர்கள் ஆகியோரெல்லாம் திருமாலை வழிபாடு செய்து வணங்கியிருக்காங்க. அஞ்சன், அரவணையான், அரவிந்த லோகனன், அனந்தன், இரங்கன், இருடிகேஷன், உலகானந்தன், ஓனப்பிரியான், கால்வண்ணன், கோவிந்தன், சங்கரபரணி, சம்பு, சாரதி, சியான், திருவேங்கடன் இது போன்று பல்வேறு பெயர்களானது திருமாலுக்கு காணப்படுதுங்க. மேலும் திருமால் கையில சங்கு, சக்கரம், வில், வாள் மற்றும் கதாயுதம் போன்றவைகளை எல்லாம் வச்சிருப்பாரு. இவர்களுடைய துணையாக பார்க்கும் பொழுது திருமகள் பூமித்தாய் காணப்படுறாங்க. இப்படிப்பட்ட இவருடைய முக்கிய வாகனமாக கருடாழ்வார் காணப்படுறாங்க. தமிழர்களை பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தில் தெய்வமாக மாயோனை வணங்கிட்டு வந்திருக்காங்க. சங்க இலக்கியங்கள் அப்படித்தாங்க சொல்லுது. மேலும் சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல் என்னும் நூலில் 4000 திவ்ய பிரபந்தம் குறித்து 8 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது 12 ஆழ்வார்கள் திருமாலை குறித்து பாடிய பாடல்களுடைய தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடப்பெற்றிருக்கக்கூடிய 108 பெருமாள் கோவில்களும் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது போல பெருமாளை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாங்க. மேலும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களும் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய நினைவுக்கு பணக்கார கடவுள் என்றாலே வருவது பெருமாள் தாங்க. அதுவும் திருப்பதி ஏழுமலையான பற்றி சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அவர் நம்ம சொல்லலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி அப்படின்ற ஊரில் தாங்க இந்த தலமானது அமைஞ்சிருக்கு. அதாவது சேஷாஸ்திரி, கருடாத்திரி, நீலாத்திரி, அருணாத்திரி மற்றும் விஷுபபாத்திரி, நாராயண யாத்திரி, வெங்கடாத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 மலைகள் சூழ்ந்த இடத்துல இந்த திருத்தலமானது அமைஞ்சிருப்பதால இதுக்கு 7 மலை அப்படின்ற ஒரு பெயரானது காணப்படுதுங்க. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் ஏழுமலையான் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. பொதுவாகவே திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்பது பலரது நம்பிக்கையாக இருந்து வருது. அதன் காரணமாக தாங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஏழுமலையான சென்று தரிசனம் செய்து வரணும் அப்படின்னு பல பேரும் வாடிக்கையாக வச்சிருக்காங்க. திருமலையில் அருள்பாலிக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்வதற்கு முன்பு சிலரை தரிசனம் செய்வது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க.
அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பணக்கார கடவுள் ஏழுமலையான் தாங்க. இவருடைய தினசரி உண்டியல் வருமானம் மட்டுமே 4 கோடி ரூபாய்க்கு மேலே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிக்காணிக்கை மூலமும் சில கோடிகள் வருமானமானது கிடைக்குது. ஆண்டு வருமானம் 300 கோடிக்கு மேலே வரும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லுது. அப்படிப்பட்ட ஏழுமலையானை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் அப்படின்னு பல மணி நேரம் வரிசையில் நின்று காத்துட்டு இருந்து தரிசனம் செய்யறாங்க. அதாவது சில நிமிட தரிசனம் தான் என்றாலுமே கூட ஏழுமலையானை பார்த்த பரவசத்துல ஊர் திரும்புவது வரைக்குமே மூழ்கி விடுறாங்க பக்தர்கள். அதாவது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பதிக்கு யாத்திரை செல்ல வேண்டும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தாங்க பேசுவாங்க. இப்போதெல்லாம் நினைத்த உடனே திருப்பதிக்கு சென்று விட்டு வரோம். ஆனால் பெருமாளை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாதுங்க. பெருமாளே நினைத்தால் மட்டும்தான் அவரை நம்ம தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்றைய வரைக்குமே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருது. இந்த வகையில் திருப்பதிக்கு யாத்திரை செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அதாவது திருப்பதிக்கு முறையாக யாத்திரை எப்படி செல்லணும் அப்படின்னா, வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து விடுங்க. அதற்கு பின்பு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மற்றும் தாம்பூலத்தில் பூஜை அறையில் வைத்துவிட்டு தடங்கள் இல்லாமல் ஏழுமலையான் தரிசனத்தை பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார எம்பெருமானை வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு தாங்க வீட்டில் இருந்து யாத்திரைக்கே புறப்படணும். ஏற்றிய தீபத்தை மறக்காமல் குளிர வைத்துவிட்டு விடுவது நல்லது. மேலும் குலதெய்வத்திடமும் நாம் உத்தரவு பெற்றுக்கொண்ட பிறகுதான் திருப்பதி பயணத்துக்கே கிளம்ப வேண்டும். இப்படி திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கு யாத்திரை கிளம்பிய உடனே திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிப்பதற்கு முன்பு முதல்ல கீழே இருக்கக்கூடிய திருப்பதியில் கோவிந்தராஜபுரத்தில் எழுந்தருளி அருள்பளிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை வணங்கணுங்க. அதாவது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு முன்பு கோவிந்தராஜ பெருமானை வழிபாடு செய்யணும். ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அண்ணன் என்று பக்தர்கள் எல்லாருமே இவரை நம்புறாங்க. மேலும் அலர்மேல் மங்கபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரிடம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் நிறைவேற்றி தருகிறார் அப்படின்றதும் நம்பிக்கையா இருக்குங்க. மேலும் திருமலைக்கு சென்றவுடன் தீர்த்தத்தில் நீராடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து திருமலைக்கு புஷ்பகரணையில் புனித நீராடுவது பலவிதமான நன்மைகளை தரும் அப்படின்ற நம்பிக்கையும் காணப்படுதுங்க. முடியாதவர்கள் குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய தலையில் மட்டும் தெளித்துக்கோங்க. இப்படி வெங்கடாஜலபதியை கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கு முன்பு பக்தர்கள் ஆதி வராக சுவாமியை தரிசிக்க வேண்டும். அவருக்கு முதல்ல நெய்வேத்தியமும் படைக்க வேண்டும் அப்படிங்கிறது விதியாகவே இருக்குங்க. வராக மூர்த்தியை வழிபட்ட பின்னர் தான் மூலவரான வெங்கடாஜலபதியை தரிசிக்க வேண்டும் என்பதற்கான காரணமும் காணப்படுது. வெங்கடாஜலபதி கோவிலில் வலதுபுறத்தில் அமைந்திருக்கக்கூடிய புராணங்களின்படி இது அதிவராக சேஸ்திரம் என தெரியுதுங்க. பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமானாக பூமிக்கு வந்தபோது அதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்றே திருமலையில் தங்கினார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. மேலும் ஆழ்வார்களால் கலியுக வைகுண்டம் என போற்றப்பட்டுள்ள திருமலை வெங்கடாஜலபதியிடம் தினசரியும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்படி பக்தர்களுக்கு பல மணி நேரம் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான் சுமார் 1 மணி நேரம் தான் ஓய்வெடுக்கிறாராம். இப்படி பல வாயில்களை கடந்து பங்காரு வாகிலி எனப்படக்கூடிய தங்க நுழைவு வாயில் வழியாக பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது, அதாவது அந்த இடத்த அடைந்த உடனே நம்மளுடைய மனதில் எழக்கூடிய உணர்வுகளை வார்த்தைகளால் கூற முடியாதுங்க. பெருமாளுகளுக்கு நேர் எதிரே கருடன் நின்றிருப்பாரு. அவரை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை பார்க்க வேண்டும். பெருமாளுடைய பாத தரிசனம், மார்புல உரையக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் செய்துவிட்டு முக தரிசனத்தை செய்யணுங்க. இப்படி உள்ளன்போடு மனதில் நினைப்பதை எல்லாம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்களை எல்லாம் பெருமாள் நமக்கு பெற்றுக் கொடுப்பாரு. இப்படி பெருமாளை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் பெருமாளுக்கு தீப ஆராதனை காட்டும் பொழுது பெருமாள் சிரித்து காட்சி அளிக்கக்கூடிய அந்த அற்புதமான வீடியோவையும் நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மீக சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை வீடியோக்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க. இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.